நாள் நிச்சயம் முடியும், அது உங்களால் மட்டுமே முடியும் என்ற கலாம் உணர்வோடு உங்களை இந்த நிகழ்வில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நமது இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு நினைவு பரிசை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். இந்த விழாவை முறைப்படி அதே மாதிரி அவர் கனவு காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கனவு காண்றது எல்லாரும் கனவு காணுற மாதிரி தூக்கத்துல இல்லை, நம்ம எப்படிப்பட்ட உச்சிக்கு அடையணும் அப்படிங்கிறத ஒரு கனவாகவே கொண்டு அதுபடியே செயல்பட்டு நடக்கணும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கனவு காண சொல்லியிருக்காரு. நல்லபடியா எல்லாரும் அதை பின்பற்றி பெரிய ஆளா வரணும் அப்படின்னு நான் ரொம்ப அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல விஞ்ஞானியாக வந்து இந்த நாட்டுக்கு நிறைய செஞ்சாரு. அதுக்கு பின்னால அவருக்கு இன்னொரு பரிசா தரணும்ட்டு இந்த நாடு நம்ம அவருக்கு ஒரு ஜனாதிபதிங்கிற ஒரு பொறுப்பை தந்தது. அதையுமே அவரு சிறப்பா அந்த பணியை செஞ்சுட்டு ஓய்வு வரும்போது நீங்க எல்லாம் வந்துட்டு இப்ப வந்து இந்த பேப்பர் வந்திருக்கு, இந்த பேப்பர்ல வந்து அவரை பத்தி நிறைய செய்தி இருக்குது, படிங்க. அவர் அந்த பொறுப்பை விட்டு வரும்போது கூட தன்னுடைய உடைமைகளை மட்டுமே எடுத்துட்டு வந்தாரு. இன்னுமே வந்து அவர் இறந்தப்ப பாத்தீங்கன்னா இந்த நாடே வந்துட்டு எப்படி இருந்தது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன வயசா இருந்தாலும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு மனிதனால் எளிமையாக தன்னுடைய படிப்பை மட்டும் நல்ல கவனமா செலுத்தினதுனால அவ்வளவு தூரம் வந்தார். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், கல்விதான் நம்ம கிட்ட இருந்து யாருனாலுமே எடுத்துக்க முடியாத ஒரே சொத்து. அதனால கல்விக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுத்து நம்ம கவர்மெண்ட் ஆகட்டும் நம்ம ஆகட்டும் எல்லாருமே முன்னுரிமை கொடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் அனைவரும் கல்விதான் நம்மளுக்கு எல்லாமே எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லி தவறான வழியில் எந்த வழிக்கும் போகாதீங்க, கல்வி தரமா கற்றுக்குங்க, நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த நல்ல ஒரு வயசுக்கு நன்றி சொல்லி விடைபெறும். நன்றி, வணக்கம். கண்டுபிடிச்சிருக்கிறேன் சார். ஆனா எனக்கு பிடித்தது இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு எடை குறைவாக நான் கண்டுபிடித்த அந்த செயற்கைக்காரர்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை அப்படின்னு நான் கேட்டேன். இதற்கு முன்னால் அந்த மாணவர்கள் அந்த கால் பொருத்தக்கூடிய அந்த நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும், வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும், அவங்களால தூக்கி நடக்கவே முடியாது. அந்த பழுவை குறைப்பதனால எத்தனையோ மாணவர்கள் இன்னைக்கு பள்ளிக்கு வராங்க, கல்லூரிக்கு வராங்கன்னா அதை கண்டுபிடித்த செயற்கைக்காரர்கள் தான். நாம் நடமாடுகிறோம் என்று சொன்னால் நண்பர்